வணக்கம் சென்னை. இதே EA மால்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலவெறி சாங் ரிலீஸ் பண்றதுக்காக வந்திருந்தோம். இதே ஸ்டேஜ், இதே இடம், 15 வருஷத்துக்கு அப்புறம். So much of love. Thank you so much everybody. Thank you so much. years முன்னாடி கொலவெறி ரிலீஸ்க்காக இங்க வரும்போது அன்னைக்கு இருந்த ஒரு ரெஸ்பான்ஸோ, அன்னைக்கு இருந்த உங்க லவ் ஓவர் நைட்டா மாறிச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 15 வருஷத்துல 40+ ஆல்பம்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் சாங்ஸோ நீங்க கொடுத்த லவ் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஜேர்னி. அண்ட் இன்னைக்கு வேர்ல்ட் மியூசிக் டே. ஹாப்பி வேர்ல்ட் மியூசிக் டே எவ்ரிபடி. எனக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண மொட்டமாடி மியூசிக் ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ். அண்ட் ஃபார் தீபிகா as well please, big round of applause for her. guys, நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருந்தேன், ஒருத்தர் வருவாரு நம்ம இந்த ஸ்டேடியம் மொத்தமா மாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. அடி ப்ரோ, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த 15 years of story இருந்துச்சுல்ல, that really moved us. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்டா ஏறின இந்த மனுஷன் இன்னைக்கு இந்தியாவில் வேர்ல்ட்ல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மியூசிஷியனா இருக்காரு. இது சாதாரண விஷயமே கிடையாது. எனக்கு உண்மையிலே ரொம்ப இமோஷனலா இருக்கு. இப்போ என்ன கேட்கறது அப்படின்னு கூட தெரியல. பட் இருந்தாலும் 15 இயர்ஸா ரிங்டோன்ல இருந்து ரீல்ஸ் வரைக்கும் உங்க மியூசிக் எங்க கூட இருந்திருக்கு. 3ல ஆரம்பிச்ச இந்த ஜேர்னி மூளை முடுக்க முட்டு சந்தையில ஒரு மியூசிக் இப்போ வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணி தான் இருக்கோம். அனிப்ரோ ஐ நோ இந்த பார்ட்டி இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் யுவர் ஃப்ரெண்ட், வெரி டியர் ஃப்ரெண்ட். ஸோ இன்னைக்கு நிறைய இந்திய ஆர்டிஸ்டுக்கு அரவிந்த் அப்படிங்கிற சாங் பயங்கரமா ரெசனேட் ஆகிருக்கு, சூப்பராக கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த அரவிந்த் சாங் பத்தி பேசும்போது ஆக்சுவலா நிறைய இமோஷன்ஸ் இந்த பாட்டில் இருக்கு. எப்படி இந்த தாட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிராக் ஆச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐ திங்க் ரொம்ப எங்களை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், என்னோட ஃப்ரெண்டு அரவிந்த்னு இருந்தாரு when we started. ஸோ அப்போலேருந்து அவர் 2014ல் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். ஸோ நம்ம என்னைக்கு நம்மளோட லேபிள் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ஃபர்ஸ்ட் சாங் அவருக்கு டெடிகேட் பண்ணி அந்த பாட்டு பேரே அரவிந்தா தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியாவில் பண்ணது தான். ஸோ அவ்வளோதான். சூப்பர். ஸோ எனக்கு தெரிஞ்சு மதராசி ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்கள், ஒரு நாள் நான் ஃபீல்ட் அவுட் ஆவேன். ஆனால் இங்கே பாருங்க, இவங்க உங்களாக விட்டுருவாங்களா சொல்லுங்க? இன்னைக்கு இந்த அரவிந்த் சாங் வரும்போது சரி, எவ்ரி டைம் உங்களுடைய சாங் வரும்போது சரி, லவ் அண்ட் ரிசெப்ஷன் உங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிறது அன்பிலீவபிள். எப்படின்னு தெரியல, ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேருக்கு மாறி இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா என்னைக்குமே உங்க ஃபேன்ஸை நீங்க விட்டு கொடுத்ததே இல்லை. அதுவும் நீங்க நிறைய டூர் போயிருக்கீங்க, சென்னையில் பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது டிஃபரெண்ட் வைப் இல்லை, அதை பத்தி கூட சொல்லுங்க. அதாவது எங்க வேர்ல்ட்ல போய் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, லண்டன், சிங்கப்பூர் எங்க போனாலும் நம்ம ஊர் மாதிரி என்னைக்குமே கன்ஃபார்மா வராது. ஸோ இந்த லேபிள் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ண அப்புறம் இப்போ நம்ம கான்சர்ட் வரணும்னா அவங்க டிராவல் பண்ணணும், டிக்கெட் வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. இங்க EA மால்ல நம்ம என்னைக்கு கொலவெறி அதே இடத்துல இந்த பாட்டு பண்ணணும்னு ஒரு ஐடியா ஆகும். ஃபேன்ஸ் பத்தி ஃபேன்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ ஒரு 20 வயசு பையன் 3 ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ 15 வருஷம் தமிழ் மட்டும் இல்லாமல் இப்போ நான் தெலுங்கு பாட்டு ரிலீஸ் பண்ணாலும், ஹிந்தி பாட்டு ரிலீஸ் பண்ணாலும், ஏன் தமிழ்லேயே இங்கிலீஷ் பாட்டு ரிலீஸ் பண்ணால் கூட அதை அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. அண்ட் அது ஒரே வழி திரும்பி கொடுக்க முடியுங்கிறது ஒன்லி த்ரூ மியூசிக் தான். ஸோ சீக்கிரம் ஜெயிலர் 2ல மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் யாருனாலும் இதுக்கப்புறம் மறக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு சென்னையில் இந்த மாதிரி லைவா பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கறதுக்கு. we are so happy, thank you so much. இவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ண அந்த ஃபேன்ஸ், லாஸ்ட் ஒரு மெசேஜ், குட்டி மெசேஜ்.
ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் மியூசிக் டே அன்னைக்கு இந்த ஈவினிங் இஏஎம் அவளுக்கு வந்திருந்த இங்க ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து அங்க லாஸ்ட் பர்சன் வரைக்கும் பெரிய பெரிய நன்றி. அண்ட் இந்த 15 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து நான் சொன்ன மாதிரி இவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்து இன்னைக்கு வந்து அங்கே இருந்த என்ன இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மாற்றி விட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு என்றைக்குமே நான் உண்மையாக இருப்பேன்னு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கமிங். எல்லாரும் சேஃபாக போங்க ப்ளீஸ். தேங்க்யூ, 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 தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. Thank you and love you all. Have a great evening. Bye.